ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாம் நாள் தேவ சமூகத்தில் நாம் ஒரு சிலராக கூடி வருவதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல தயவுக்காக கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், 10 கன்னிகைகள் இருந்தார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் ஆயத்தமானவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்கள். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வாஞ்சியோடு தேவஜனம் என்ன செய்யும்? போய் கேட்கும். அதுதான் தேவஜனத்திற்கான அடையாளம். ஒருவேளை அவர்கள் சபையிலே கூடி ஜெபித்தாலும் சரி, அடுத்த சபையிலே கூடி ஜெபித்தாலும் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் நம்ம எல்லா இடமும் எல்லா சபைக்கும் வசனத்தின் வாஞ்சியோடு நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். நான் கூட ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் போய் அந்த பிரசங்கங்களை கேட்பேன், சிஎஸ்சில் போய் கேட்பேன், பெந்தகோஸ்து சபையில் போய் கேட்பேன். எங்கெல்லாம் நற்செய்திகள் அறிவிக்கப்படுகிறதோ நற்செய்தி கூட்டங்களிலெல்லாம் போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன். எனக்கு அது ஒரு பழக்கம். இப்பவும் அது எனக்கு பழக்கம்தான். நான் வசனத்தை கேட்பதற்கு அந்த சபை இந்த சபை என்றெல்லாம் நான் வேறுபாடு பார்ப்பதே கிடையாது. நான் வசனத்தை கேட்பதற்காக போவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை, பரிதாபமான நிலைகள் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு கூட எத்தனை பேர் வீட்டில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாருங்கள் வீணான காரியங்களெல்லாம் சுற்றி திரிவுகளை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட தேவன் தமக்கென்று சிலர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பதற்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட விசேஷமாக ஒரு அருமையான சகோதரனை, சுவிசேஷம் அறிவிக்கிற அருமையான ஒரு சுவிசேஷகரை நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னுடைய நீண்டகால நண்பர். ஒன்றாக படித்தோம். அவர் ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு கேட்டிஸ்டாக அநேக வருடங்கள் பணிபுரிந்தார். இப்பொழுது ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். நீண்ட நாட்கள் பேசிக்கொள்வோம். அவர் என்னை அழைத்து அநேக நேரம் அவருடைய சபையிலே பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவரகுளத்தில் அந்த சிஎஸ்ஐ சபையை பெரிதாக கட்டி பிரதிஷ்டை பண்ணி முழு இரவு ஜெபத்திற்கு முதலாக என்னை அழைத்தவர் அவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு வாஞ்சியுள்ள ஒரு நல்ல சகோதரன். இப்பொழுது ஹெட்மாஸ்டராக இருந்து அவர் அப்படியே அந்த வேலையில் இருக்கிறார். நான் அன்றைக்கி ஃபோன் போட்டு கேட்டேன், சகோதரா வர முடியுமான்னு கேட்டேன். அப்போ வருகிறேன் என்று சொன்னார்கள். அழைத்தேன், என்னுடைய நிலைமையும் சொன்னேன். உடனே ஒப்புக்கொண்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு சகோதரன். நான் பொதுவாக இங்கே அழைத்து வருகிற ஆட்களெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 70% தேவனுக்கு பயந்தவர்களைத்தான் நான் அழைப்பேன். அல்லேலூயா. ஆமாம், குற்றங்குறைகள் எல்லாரிடத்தையும் இருக்கும். நான் பழகும் பொழுது
அவர்களோடு சேர்ந்து பழகும் பொழுது அவர்கள் என்னை கவனிக்கிறார்கள், நான் அவர்களை கவனிக்கிறேன். அதில் தேவனுக்கு பயமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் அழைத்து நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. அதுபோல் இந்த சகோதரனும் தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல சகோதரன். நான் அவரும் இதுவரை படிக்கிற காலத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோங்க. ஒரு சின்ன மன வருத்தம் எங்களுக்குள்ளே வந்ததே இல்லை. நான் அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல. எத்தனையோ பேர் மன வருத்தப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள், சபை விட்டு சபை மாறுகிறார்கள், ஓடுகிறார்கள், எங்கெல்லாமோ போகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் கூட, இந்த சகோதரன் இப்படி சொல்லிட்டானே, அல்லது இவர் இப்படி பேசிட்டாரே என்று சொல்லி ஒரு சின்ன மன வருத்தம் கூட எனக்கு வந்ததே இல்லை. அல்லேலூயா. அவருக்கும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு ஐக்கியமாக நாங்கள் இதுவரைக்கும் இருக்கிறோம். ஆகவே தான் அவர் கூப்பிட்டோன்னு வந்துட்டார். அல்லேலூயா. ஆகவே அவர் சொன்னார், நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியலையே உங்கள் சபையில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தேவன் பைத்தியமான பிரசங்கத்தை வைத்து கூட சிலர் என்ன செய்வார், ரட்சிப்பார்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே உங்கள் பிரசங்கம் பைத்தியமாக இருந்தாலும் சரி தான், வைத்தியமாக இருந்தாலும் சரி தான், எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருந்தாலும் சத்தியத்தை மாத்திரம் பேசுங்கள். அது நிச்சயமாக எல்லாரையும் தொடும், விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆகவே அவர் அன்போடு அழைத்தேன். அவருடைய அந்த வாத்தியார் பணி நல்ல வெற்றி சிறக்கட்டும். இனிமேல் ஊழிய பணியும் வெற்றி சிறக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அந்த சகோதரனையும் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவன் அவரை பயன்படுத்த முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும் இனிய மாலை நேர வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் நம்முடைய இந்த செய்கை முன்னதாக நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுடன் நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, இனிய இறைவேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் சுத்தரிக்கின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த இடத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றீர்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன், அவர்கள் வேண்டிக் கொள்கிறதை அருளி செய்வேன் என்று சொன்ன அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் நீர்தாமே எங்களோடு வாரும். உம்முடைய திரு வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு பிரசன்னராயிருந்து உம்மை எங்களுக்கு நீர்தாமே வெளிப்படுத்தும். நாங்கள் பரவசப்படவும், உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறவும், மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கடந்து செல்லும் பிதாவே கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்திலே நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த சத்தியவானின் சத்தம் என்ற இந்த சபையின் ஊழியத்திலே அடியேனையும் பங்கு கொள்ள செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றேன். இந்த சபையை வெகு காலமாக நடத்தி வருகின்ற அன்பு சகோதரர், நான் 1980-82 காலங்களில் நான் வடக்கன்குளம் பள்ளியிலே நான் படித்தேன். அப்பொழுது முதல் என்னுடைய நண்பராக இருக்கின்றார். நாங்கள் எங்கள் சந்தித்தாலும் நாங்கள் அரை மணி நேரமாவது குறைந்தது நாங்கள் உரையாடுவோம். எல்லாம் நாங்கள் சேர்ந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்கள் உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்வோம். அன்பு சகோதரர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக யாருடைய முகதாட்சியன்மை இல்லாமல் அவர்கள் அறிவிக்கின்றவர்கள். அதை நான் அறிவேன். அவருடைய ஆலயத்துக்கு கூட்டம் அதிகமாக வரவில்லை என்று சில சமயம் அவர்கள் குறைபடுவார். அதுக்கு காரணம் அதுதான். என்று சத்தியத்தில் அவர் இருபக்கம் கருக்குள்ள ஒரு பட்டயம் வேதம். அதிலே அவர் 2 பக்கத்தையும் நெகட்டிவும் சொல்லுவார், பாசிட்டிவும் சொல்லுவார். அப்போ நெகட்டிவ் கொஞ்சம் அதிகம் சொல்லும்போது மக்கள் கொஞ்சம் வரமாட்டாங்க. ஒரு இதை கடைபிடித்தால் நீ ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அதற்கு கூட்டம் பெருகும். நீ இதை செய்தால் நீ உனக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று சொன்னால் அது அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் பின்தங்குவார்கள். இது வாடிக்கை தான். நம்ம உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதிலே முதலே புறம் ஒரு 14 வசனங்கள் ஆசீர்வாத வசனங்கள் இருக்கும். அதை நாம் விரும்பின வாசிப்போம். நம்முடைய வீட்டிலே கொண்டு ஒரு வசன அட்டையில் கூட நாம் அதை போட்டிருப்போம். அந்த உபாகமத்தில் உள்ள புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் பாதிக்கு பிறகு இருக்கிறது நாம் மனதில் நினைத்து கொள்வோம். ஆனால் திரும்ப திரும்ப படிக்க மாட்டோம். அது படிக்கும்போது நமக்கு அது பயங்கரமாக இருக்கும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு இதெல்லாம் சம்பவிக்கும்.
உன்னுடைய குடும்பத்தில் இது சம்பவிக்கும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இது சம்பவிக்கும், நீ மேலாகாமல் கீழாவாய் என்று புறா இந்த மாதிரி வசனங்களிலே அது இருக்க நீங்கள் பார்க்கின்றோம். அதுவும் சத்தியம்தான், இதுவும் சத்தியம்தான். ஆனால் இரண்டையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எச்சரிக்கையை அடைய வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சகோதரன் அவர்கள் சொல்கிற நான் எல்லாம் நான் பார்ப்பேன், அவருடைய செய்தி கொடுக்குறதே நான் அதை கவனிப்பேன், எனக்கு அவர் அனுப்பி வைப்பார், எல்லாம் பார்ப்பேன். நல்ல வசனம், சுத்திகரிப்பதற்கு அருமையான ஒரு வசனம். ஆனால் மக்கள் அதை விரும்புவதில்லை. அப்படியே ஒரு மாத்திரையை கொடுத்தா கூட அதில் ஒரு இனிப்பை கொடுக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இனிப்பாக கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஆனால் கசப்பு மருந்து குடிக்கிறது யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். காலையில் எழும்பி ஒரு கசப்பு மருந்து குடிக்கணும். நானும் அடிக்கடி ஒரு குடிக்கக்கூடிய கசப்பு மருந்து, காலையில் எழும்புனோன்னா ஒரு இஞ்சி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தோல், அந்த மாதிரிலாம் போட்டு நான் ஒரு கஷாயம் வச்சு குடிப்பேன் காலையில். அப்போ வாரத்தில் ஒரு 4 நாளாக நான் அதை குடிப்பேன். அது ஒரு செகண்டுக்கு ஒரு 10 செகண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்கு அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்கு நான் எழும்புவேன். எழும்பி வந்து பைபிள் கொஞ்சம் ஓடி படிப்பேன். அப்புறம் ஆண்டோடைய சமூகத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன். நம்முடைய பள்ளிக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, ரசிக்கப்படணும், இந்திய மக்களாக ரசிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். உலகத்தில் சண்டை நடந்துட்டு, உக்ரைன் போர் நடக்கு, இந்த மாதிரிலாம் இதுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணுறது. நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் பண்ணாலும் நம்மளால் முடிஞ்சு நாம் கொஞ்சம் பண்ணு. நம்ம உலகளாவிய ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடு நாம் இணைந்தவர்கள், ஒரே ரத்தத்தினால் நம்ம தோன்ற பண்ணியிருக்கிறார். அவை நம்ம எல்லாருக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு நம்ம உக்ரான பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வந்து ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் 4 பேர் தான் இருக்கிறோன்னு நம்ம நினைக்கவே கூடாது. 4 பேருக்கு விஷயம் கிடையாது. எண்ணிக்கே பெருசு கிடையாது, எண்ணம் தான் பெருசு. நம்முடைய எண்ணம் உயர்வாக இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். நம்முடைய ஜெய கிறிஸ்துவனுடைய அவர்களாம். நாம் 4 பேர் இருந்தாலும் நாம் ஒரு வெற்றியாளர். 4 லட்சம் பேர் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் ஒரு இப்போ அங்கே ஆளே இல்லைனாலும் நம்ம இங்கேருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம், அல்லேலூயா சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஒளிகாரங்க அங்கே ஆளே இல்லைனாலும் நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படின்னா ஆண்டவர் அதையும் ஏற்றுக்கிட்டு தான் செய்வார். ஏன்னா நம்ம இங்கேருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்களையும் அவர் அது நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்கள் 1 கோடி பேர் வந்து நீங்கள் துதி சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. துதி சொல்ல தகுதி நம்மகிட்ட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நாம் துதிக்கு பாத்திரர். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் துதிக்கு பாத்திரர். அதை நாம் எப்பொழுதும் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பர்வத்திலே இருக்கிற தூதர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அங்கே கோடி தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் மனுமக்கள் இங்கேருந்து நாம் துதிக்கிறதுக்கு நாம் யோசிக்கிறோம், ஒரு அல்லேலூயா சொல்கிறதுக்கு நாம் யோசிக்கிறோம். அப்படி தானே நம்ம அந்த பிறகு நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவரே நாம் துதிக்கிறதுக்கு நாம் வெட்கப்பட்டுக்கிறோம். இந்த சத்தியவானின் சத்தம் இந்த ஊழியத்திலே அவர்கள் இந்த இடத்துல வந்து இத்தனை ஆண்டுகாலமாக பல்லாண்டுகளாக ஆண்டவருக்கென்று இந்த ஊழியத்தை பண்ணி வருகின்றார்கள். அவருக்கு எந்த ஒரு பொருளாதார நோக்கமும் இல்லை, பார்த்தாலே தெரிகிறது. அவர்கள் வந்து ஆண்டவருக்காக ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் கர்த்தருடைய பலன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் நிச்சயமாக அது நிச்சயம் கிடைக்கும். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஒரு பாரம்பரிய ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவங்க தான். ஆனால் எங்கள் அப்பா இதில் இப்போ 2-3 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பம். சாயந்தரம் 7 மணி டெய்லி ஜெபம் இருக்கும் சர்ச்சில், அதில் போய் பக்கத்து ஊர். அப்போ வந்து சாயந்தரம் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் 4 பேர் இப்போ அனுதம்பி கொஞ்சம் சேட்டாடி பண்ணிகிட்டு இருந்தாலும் 7 மணி கதை பூட்டிடுவாங்க வீட்டில். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனதுக்காக எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் போகாமல் இருந்து தெருவில் விளையாடினா கூட என் வீட்டில் இருக்க கூடாதுன்னு அவங்க கதை பூட்டி சாவி கொண்டு போயிடுவாங்க. 7 மணினா சாவி கொண்டு போகிறோம், 8 மணி தான் பிறகு ஆள் உள்ளே வரும். அப்போ நாங்கள் முதல்ல கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் பிறகு வர அப்படி போயிட்டோம். போய் நாங்கள் எல்லோரும் அங்கே இருப்போம், ஒரு சின்ன வசனங்களை கேட்போம், ஏதாவது ஒரு வார்த்தையான தொடும். இப்போ நம்ம ஒரு சாங்காட்டு நம்ம எவ்வளோ தான் நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை தரக்கூடியது அந்த ஆண்டோடைய வசனங்கள், சத்தியம். அந்த சத்தியம் தான் நம்மளை இப்போ அல்லேலூயா, அந்த சத்தியம் நம்மளை என்றைக்கும் நம்மளை வாழ வச்சுட்டே இருக்குது. ஆண்டோடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் ஜீவனுள்ள வார்த்தைகள்னு சொல்கிறோமே, அந்த வார்த்தைகள் தான் நம்மளை எப்போ வாழ வைக்கக்கூடியது அந்த ஆண்டோடைய வார்த்தைகள் தான். நம்முடைய பைசாவில் கூட பாருங்கள், ரூபாயில் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். அங்கேயே பைபிள் வசனம் தான் அங்கேயே போட்டிருக்காங்க, வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. அதுபோல் ஆண்டோடைய சத்திய வார்த்தைகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் பார்க்குறோம். அந்த சத்திய வசனங்களை நாம் ஒவ்வொரு வசனம் நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அது நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு வளமுள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு அது இருக்கும். அப்படி எங்களை எல்லாரையும் அதே மாதிரி வளர்த்தார்கள். அதே மாதிரி நாங்களும் அந்த வளர்ச்சிகளே வந்து
கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருப்பதற்கு அந்த வசனங்கள் தான் நமக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அதை நான் 100% நான் எப்பொழுதும் நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அஸ்துவாரம் அந்த சபையில் நமக்கு கிடைச்சது தான். சபையில் தினசரி அங்கே போய் அங்கே தினசரி வேதவாடம் பகுதி இருக்கும், அதை வாசிப்பாங்க. அதுலேருந்து சில கருத்துக்கள் நமக்கு சொல்லுவாங்க. அது பல கருத்து உலக அளவில் உள்ள கருத்துக்களும் வரும், உலக கருத்தும் சொல்லுவாங்க, அவங்களுடைய சொந்த இதையும் கற்பனையும் சொல்லுவாங்க, பைபிளில் இருந்தும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லும்போது நமக்கும் அதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது கிடைக்கும்போது நம்ம புதுசு புதுசு காரியங்களை நம்ம கற்றுக்கிட முடியும். அதான் பைபிள் ஒரு சுரங்கம் மாதிரி, அந்த சுரங்கத்துலேருந்து எவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றுக்கிடலாம். நம்ம டெய்லி படிக்க நமக்கு அதுக்கு புது புது அர்த்தங்களை அது தந்துக்கிட்டே இருக்கும், புது புது யோசனைகளை நமக்கு தந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் முதற்கொண்டு அவங்க அதில் தான் பார்த்துருக்காங்க. யோபுன்னு புத்தகத்தில் இருந்தால் அந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவர் யோபு புத்தகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு அதுக்கூடிய காரியம் மறைபொருள் அதிலே இருக்குது. அநேக பைபிள் சத்தியத்தில் இருந்தால் அநேக அறிவியல் கண்டுபிடிப்புகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வேதமானது அவ்வளோ உண்மையானது. ஆகவே நீங்கள் குறையான பேர் நீங்கள் இருக்கின்றீர்கள், இருந்து அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று வேதத்தில் நாம் சொல்கிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் இப்போ இஸ்ரேல் நாட்டில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே சண்டை நடக்கும்போது அந்த எதிராளிகள் நினச்சிவாங்கன்னாக்கி இவங்களை பிணைய கைதியாக பிடிச்சிப்பாங்க, இஸ்ரேல் மக்களை பிணைய கைதியாக பிடிச்சிப்பாங்க. இவன் பிடிக்கும்போது ரொம்ப பேர் பிடிப்பான், 1000 2000 பேர் அப்படி பிடிப்பாங்க. ஆனால் இவங்க வேறு இவனும் பிடிச்சி கொண்டுருவாங்க, இவங்களும் அங்கேருந்து ஆளை பிடிச்சி கொண்டுருவாங்க. ஆனால் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு நீ இத்தனை பேரை வெளியிடு, அப்போ விடுவேன். அப்போ இவன் 200 பேரை வெளிவிடுவாங்க, அவன் ஒரு ஆள் விடுது. அப்போ பாருங்கள், ஒரு இஸ்ரேலில் ஒரு ஆளை விடுதலை பண்ணுவாங்க, அவங்க பிடிச்சி வச்சுருப்பான். ஒரு ஆள் விடுதலை பண்ணுவாங்க, நாங்கள் 200 பேர் நீ விடணும் அப்படின்னு கேட்பான். 200 பேருக்கு பிடிச்சி வச்சுருப்பாங்க இவங்க, அவங்க ஒரு ஆள். அப்போ ஒரு ஆளுக்கு எது 200 பேருக்கு ஈக்குவல், 300 பேருக்கு ஈக்குவல். அப்படி தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் நடக்கிறேன், நம்ம பார்க்கின்றோம். அப்போ எண்ணிக்கை ஜெயிக்கிறது இல்லை, எண்ணம் தான் ஜெயிக்கிறது. அவங்க 600 1:600 அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் அங்கே இருக்காங்கன்னா அதில் இருக்கையில் அதே போல் 600 மடங்கு அதிகமாக ஒவ்வொரு ஆளுக்கு 600 ஆள் சுற்றி இருக்காங்க அவங்க அவங்களுடைய எதிரிகள். ஆனால் 1 ஜெயிச்சு தான் இருக்குது, 600 ஜெயிக்கல, 1 தான் ஜெயிக்கி. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதுங்களை இன்றைக்கும் அவங்க அங்கே யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த யுத்தம் நடந்தாலும் அவங்க பங்குகளில் போய் பூமிக்கு அடியில் போய் இருந்துடுவாங்க, நிலவரையில் போய். அந்த காலத்தில் நீங்கள் பைபிளே பார்த்துருக்கீங்க, நிலவரைன்னு பைபிளே போட்டிருக்கு. அந்த காலத்துலேயே அங்கே பங்கரில் தான் இருந்திருக்காங்க, ஒழிச்சுங்க. அந்த இறைமையா காலத்துலேயே ஏசையா காலத்துலேயே அங்கே நிலவரையில் போய் உள்ளே இருந்திருக்காங்க, அண்டர் கிரவுண்டில். இப்போ அவங்க அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம், அப்படி இருக்காங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்போவும் நமக்கு நிச்சயமாக நமக்கும் அது உண்டு. இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பெற்றோரோடு போய் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று இதிலே பார்க்கிறோம். வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். மனிதன் யாருக்காவது ஒன்று கீழ்ப்படியணும். இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சிறக்கும். நான் யாருக்கும் பணிய மாட்டேன் அப்படி நாம் யாராவது இருந்தால் அது நமக்கு உயர்வு நிச்சயம் இருக்கவே இருக்காது. தன்னை தாழ்த்தியவன் தான் உயர்த்தப்படுவான் என்று நாம் இதில் பார்க்கின்றோம். கீழ்ப்படிதல் மிக அவசியமான ஒன்று. ஒரு நோயாளி இருக்கார், அந்த நோயாளி இருக்காருன்னா அவர் மருத்துவர்கிட்ட அவர் சொல்ல வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியணும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கீழ்ப்படிதல் அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு முதலாளி வேலைக்காரங்கிட்ட கீழ்ப்படுதலை எதிர்பார்க்குறாரு. அது அடிமைத்தனம் கிடையாது, அது அடிமைத்தனம் கிடையாது. அந்த பணிவு, ஒரு வேலை, ஒரு உக்கிரான பொறுப்பு. ஒருத்தன் வேலைக்காரனாக இருந்தால் தான் முதலாளியாக வர முடியும். ஒரு தலைவனாக வரணும்னா அவன் முதல்ல ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். ஒரு சிறந்த தொண்டனா, ஒரு சிறந்த வேலைக்காரனா, சிறந்த பணிவாளனா, தாழ்மையுள்ளவனா, கீழ்ப்படுதல்வனா ஒருத்தன் இருந்தால் தான் பெரிய தலைவனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி உண்டு என்று தலைவர்களே சொல்கிறார்கள். இளம் வயதிலே அப்படி கீழ்ப்படிந்து அப்படி இருக்கின்றவர்கள் தான் வருங்காலத்திலே பெரிய தலைவர்களாக உருவாகின்றார்கள். இயேசு சுவாமி பற்றி பார்க்கும்போது அவர்
கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னால் பார்க்கும்போது எருசலேமுக்கு போகிறாங்க, வழக்கமான ஆலயத்துக்கு அவங்க போகிறாங்க. ஒரு பண்டிகை நடக்குது, பண்டிகை எல்லாரும் கலந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இப்போ குழந்தைகளுக்கு ஒரு பண்டிகை நடந்தால் குழந்தைகள் பூரா விளையாட்டு இடத்துக்கு போயிடுவாங்க. எங்கே ராட்டு சுற்றுது, எங்கே பலூன் இருக்குன்னு பார்க்க போவாங்க, துப்பாக்கி வாங்கலாமான்ட்டு. பெரியவங்க அப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள் சாப்பிட இடம் எங்கே இருக்கும் பார்த்து பார்த்து போவாங்க, மிட்டாய் கடை பக்கம். கொஞ்சம் பக்தியாக இருக்கவங்க நினைப்பாங்க, அங்கே உள்ளே போய் ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே வந்து ஆலயத்தில் போய் அங்கே வந்து வசனங்கள் பேசுகிற இடத்துல அங்கே பார்த்து கவனிச்சிட்டே இருக்கார். பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல மைக்கு இங்கே வந்தாச்சு, அவர் கடைசியில் இருக்கு இல்லை, அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, தர்க்கம் பண்ணுறாங்க, இது அவர் கவனிச்சிட்டே இருக்கார், நல்லா கவனிக்கிறாரு. அவங்கள்ட்ட சில வார்த்தைகளையும் அவர் பேசுகிறார். இவங்க பேசுறதை காட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர் வார்த்தையை கண்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானம் உள்ள வார்த்தையை அவர் பேசினார் பாருங்கள். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் பிரமிச்சு போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் பெற்றோர் திரும்பி போகும்போது இவங்க பாதி தூரம் பரம்பரை தான் பார்க்குறாங்க. மகனை பற்றி அக்கறை இருந்தால் இல்லையா தெரியல, நம்ம பையனை காணலேன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து அவங்க தேடி தேடி பார்த்து 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து தான் ஆளையை தேடிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னப்பா நீ இப்படி எங்களை விட்டு இப்படி போயிட்டிய அஞ்சலி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் என்னோடய பிதாவுக்கு அடுத்த எல்லாம் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்கிறாங்க. இவங்க உலக பிரகாரமான காரியங்களை சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளை நாங்கள் தாயிங்க அடிப்படையில். ஆனால் அவங்க வந்து அந்த ஆண்டவருடைய அந்த ஊழிய அடிப்படையில் அவர் பதில் சொல்கிறார். அதன் பிறகு ஆனால் அவர் வந்து அதுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் ஏற்று பேசுகிறவா தெரியும். நீங்கள் படிக்க எனக்கு உங்களுக்கு என்ன எல்லாம் கேட்பார் சில இடங்கள்லாம். நம்ம நினைப்போம் அவர் ஒன்று கீழ்ப்படிதெல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு தெரியும். அப்படியே கிடையவே கிடையாது. ஆண்டவர் எவ்வளோ கீழ்ப்படியுமோ அப்படி ஒரு கீழ்ப்படிந்த இவராக அவர் ஆண்டு இருந்தார். அவர் நாசரேத்தூரில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று நாம் இடத்துல பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படிதல் ஒரு சிறந்த ஒரு பண்பை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் நம்முடைய கீழ்ப்படிதல் என்பது நம்ம தாழ்மை, பொறுமை அப்படிலாம் இருக்கணும். நம்முடைய பெற்றோர் வார்த்தை பேசுகிறாங்க, அந்த வார்த்தை பேசும்போது நமக்கு பதில் நம்முடைய குரல் அதில் ஓங்கி வலிக்கக்கூடாது. அவங்க கேட்ட கேள்வியோட நம்ம சத்தம் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கணும். சிலர் அவங்களுக்கு கேட்கல, என்னங்களா என்ன அப்படி நம்ம எதிர்த்து உடனே இப்படி பேசுகிறாங்க, இப்போ என்ன அப்படி பேசுகிறோம். அப்படி பேசுனாலே நம்ம கனவீனம் பண்ணுறோம், நம்முடைய பெற்றோரை நாம் கனவீனம் பண்ணுறோம். அவங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்பது அதில் தான் இருக்குது. கீழ்ப்படினா காலை விழுந்து கிடக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய பெற்றோர் வார்த்தையை விட நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். அவங்க 10 வார்த்தை பேசலாம், நம்ம என்ன ஒரு வார்த்தை பேசலாம். அவங்க சத்தம் எத்தனை மெகா ஹெர்ட்ஸ் இருக்கோ 10ன்னா நமக்கு ஒரு 4 2 அப்படி தான் இருக்கணும். அவங்கள விட நமக்கு குறைவாக இருக்கணும், அதுதான் இருக்கணும். நம்ம பேசவே கூடாது. இப்போ எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இருக்காங்க, அவருக்கு இப்போ 82 வயசு. அது ஏதாவது பேசினா நான் இப்போ நான் வந்து ஒன்றும் பேசவே மாட்டேன். எனக்கு கோவத்தை பேசினாலும் என் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக அப்படி சைலண்டாக அப்படி இருந்து வந்துடுது. ஏன்னா அவருக்கு பேச உரிமை இருக்குது, நம்மை படைத்தவரில்ல, அவருக்கு உரிமை இருக்குது. அதனால் பேசலான்ட்டு நான் ஒன்றுமே சொல்கிறே கிடையாது, பேச மாட்டேன். நாங்கள் 4 பேரில் நான் எங்கள் கூட தான் அப்பா அம்மாலாம் இருக்காங்க. நான் பேசக்கூடாது, அது தவறு. நம்முடைய தாய் தந்தையை கனம் பண்ணுறது, அவங்க பேசுகிறத விட சத்தத்தை நம்ம சத்தம் கம்மியாக இருக்கும். என்ன சரிதானே? ஆமாம், அவங்களோட ஆமாம் நம்ம இது இருக்கணும். வார்த்தை எண்ணிக்கை நமக்கு குறைவாக இருக்கணும். அப்படின்னு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்கும். அந்த 10 கற்பனையிலேயே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க, உன் ஆயுசு நீடித்திருப்பதற்கு நீ கனம் பண்ணுவாங்க என்று நீ பார்க்கலாம். எனக்கு நானும் 2-3 விபத்தெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். இப்போ கொரோனாவில் கூட மாட்டி நான் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் நெருங்கி வந்துச்சு. ஆனால் ஆஸ்பத்திரி ஒரு 13 நாள் இருந்தேன், ஆசாரி பள்ளத்தில் போயிருந்தேன். ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அவங்க நம்ம கிறிஸ்தவ மருத்துவமனை தான், அந்த மருத்துவமனை போயிருக்கேன். வாசல் போனோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல 50,000 கட்டணும் சொல்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில். அப்படி ஒரு சிஸ்டர் அப்படி வாசலில் இருக்காங்க, ஒரு 50,000 கட்டணும், அப்புறம் டெய்லி 20,000 கட்டணும் இப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், அண்ணன் நான் என் மகன் 3 பேர் தான் போயிருந்தோம். அதான் நான் சொன்னேன், ஏண்டா சத்தெல்லாம் பரவாயில்ல, நம்ம வந்து கவர்மெண்ட் ஆசிரியை கூப்பிட்டு போகணும்னு சொல்லி மெடிக்கல் காலேஜுக்கு கூப்பிட்டு போனோம். 13 நாள் அங்கே இருந்தோம். அழகாக அருமையாக நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை 12 தடவை டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அப்படி பார்த்து மிகவும் நல்ல அருமையாட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அழகாக நல்லா அப்படி வந்தோம். அப்படி அந்த 2-3 விதங்களில் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு 3 சூழ்நிலை. அது மாதிரி இந்த பைபாஸ்லாம் போகும்போது வள்ளியூரில் பைபாஸ்லேருந்து பைக்கிலேருந்து விழுந்து எனக்கு விளாட்லாம் இப்போ ஒரு 6 எலும்பு முறிஞ்சிருக்கு, ஃப்ராக்சர். 2 எலும்பு ஃப்ராக்சர், 6 விழா எலும்பு முறிஞ்சிருக்கு. அதை இப்போ அதுக்கு பிறகு நான் அது ஏன்ட்டு இருக்குது ஸ்கேனு. அது பிறகு இப்போ கொரோனாவுக்கு அவங்க அந்த லங்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் ப்ரோக்கன் வூண்டட் போன்ஸ் அப்படின்னு அப்படி ஒரு ஃப்ராக்சர்டுன்னு 2 அப்படி காட்டுது. அதில் இப்போவும் காட்டுது. எத்தனை வருஷம் பிறகு 16 அது நடந்தது ஆக்சிடெண்ட்டு. 2வது இப்போ 21 இப்போ வந்து கொரோனா பீரியடில் 5-6 வருஷம் கழித்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணும்போதும் அங்கே ஒரு 6 எலும்பு முறிஞ்சது, 2 எலும்பு ஃப்ராக்சர் அது காட்டுது அங்கே.
அப்படி ஒரு எவ்வளோ பெரிய ஆபத்துலேயும் ஆண்டவர் நமக்கு மீட்பை ரட்சிப்பு தராருன்னா நம்ம ஆண்டவர் வசனத்தை நம்ம கொஞ்சம் கீழ்ப்படியணும். ஆண்டவர் வசனத்தை நம்ம கீழ்ப்படியும்போது அது 5 நம்ம நடக்கும்போது, இப்போ நான் வந்து அதுக்காக பொழுசும் கீழ்ப்படின்னு சொல்ல முடியாது, உங்களே மாதிரி தான் நானும். ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு வசனம் நம்ம டெய்லி வசனத்தை படிக்க தான் நம்ம ஆண்டோடைய சுத்திகரிக்கப்பட முடியும், ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். ஆண்டோடைய அவ்வளோ வார்த்தையும் நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்ம பெரிய புனிதராகிடும். ஆனால் வந்து அதுக்கு நம்ம டெய்லி படிக்கணும். ஆண்டவர் வசனம் படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுவார், இது தப்பு நம்ம சில இப்போ நினச்சிருப்போம், இது நமக்கு தப்பு இல்லையே, இதில் தப்புன்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் பைபிளை படிக்கும்போது தான் இது தப்பு ஆனால் போட்டிருக்க சொற்களின் மிகுதி அது பாவம், அவமதித்தல் அது பாவம், தீய நோக்கம் பாவம், வேஷம் பாவம், கீழ்ப்படியாமல் பாவம்னு இசை பாவம்ட்டு எத்தனை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா நமக்கு பைபிளை படிக்க தான் நமக்கு அதெல்லாம் வரும். ஆகவே நம்ம வந்து எப்போவுமே பைபிளை படிக்கணும். அதில் அங்கே என்ன இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். பார்த்தா ஒரு சின்ன புக்கு தான், எத்தனையோ கதை புத்தகம் படிச்சிருப்பாங்க, லைப்ரரியில் போய் 2000 புக்கு படிச்சிருவாங்க. ஆனால் இந்த புக்கு மட்டும் யாருமே என்ன தடவை படித்து முடிச்சாட்டு ரொம்ப பேரும் சொல்லவே இல்லை, யாராவது தான் சொல்கிறாங்க. சிலர் நான் 5 தடவை படித்தேன்பாங்க, அது பாதி விட்டுருவாங்க. அதனால் பைபிளை படிக்க நமக்கு ஆத்மாவுக்கு ரொம்ப சுத்திகரிப்பு, மன நிம்மதி, ரொம்ப விஷயங்கள் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நம்முடைய குடும்பத்துக்கும் அது மூலம் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய வம்சம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான விஷயம். கீழ்ப்படிதலில் நம்ம மனிதருக்கும் மனுஷருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப பேர் இருக்காங்க. தனி மனிதருக்கு கீழ்ப்படிவாங்க. சிலர் ஒரு தனிப்பர் அவனுக்காக நான் எதுலாம் செய்வேன், அவங்க சொன்னால் என்ன சொல்லலாம் கேட்பாங்க, அப்படி இருக்காங்க. ஒரு தனி மனிதனுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்ட்டு அவர் பின்னால் தொண்டர் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு அரசியல் தலைவருக்கு பின்னால் அப்படி போவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்தில் சுய லாபத்துக்காக ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம செலவுக்கு தருவார், அப்படி கொஞ்சம் கூலிப்படம் மாதிரி போகக்கூடியவங்களும் அப்படி இருக்காங்க. அப்படி இன்னொருத்தரோட பணிவை காட்டி அதன் மூலம் ஒரு சுய லாபத்துக்காக போகக்கூடியவங்க அப்படி இருக்காங்க. ஒரு நாட்டில் ஒரு புரட்சி உண்டு பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிர்ப்பாக போகிறதுக்கு, ஒரு ஆட்சி அமைச்சா நமக்கு அதில் பங்கு கிடைக்கும்னு போகிறதுக்கு, இதெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. ஹிட்லர்னு ஒரு மருத்துவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் மிகப்பெரிய ஒரு படையை வச்சுருந்தான் ஹிட்லர். அவன் வந்து எத்தனை பேர் 60 லட்சம் யூதர்களை அவன் கொண்டவன். இப்போவே அங்கே வந்து 69 லட்சம் பேர் தான் மொத்தமே இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் இப்போ இருக்க மக்களே 69 லட்சம் தான். ஆனால் அந்த நேரத்தில் 1942 அந்த வார் நடக்கும்போது 2ஆம் உலகப் போரில் 60 லட்சம் பேரை விஷவாயுலாம் அண்டர் கிரவுண்டில் உள்ள வச்சு அப்படி கொண்டிருக்கான். அவங்க மேலே ஒரு வெறுப்பில் அவன் அப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்து உருவாக்கி ஹிட்லர் பெரிய ஒரு படையை வச்சுருந்தான். அந்த படையில் இருந்தவனை அவன் சொல்லுவானான், என்னுடைய ஆள்கள் நான் என்ன சொல்ல கேட்பான்ட்டு. அப்போ ஒருத்தன் வந்து நீ என்ன சொல்ல கேட்பானா அண்ணன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், ஒருத்தன் ஒரு வீரனை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இப்போ என்ன சொல்ல செய்வானா ஆச்சோம். இப்போ குதிப்பான், உடனே குதினானா உடனே குதிச்சிட்டானா. என்ன ஒருத்தன் வந்து அடுத்த வந்து என்ன ஒருத்தன் வந்து இதுக்கு அர்த்தம் இருக்கானா, நீ இதில் குதினோடனே அவனுக்கு குதிக்க ரெடியானானா. உடனே கேட்டான், என்னப்பா ஏன் அப்படி குதிக்கணும் தனியாக அப்படி கூப்பிட்டு கேட்டிருக்கான். அவர் என்ன சொன்னாலும் செய்திருவியா? எதுனாலும் செய்வேன் அப்படின்றான். அப்போ என்ன விஷயம்னு கேட்கும்போது அவன் நானா இவங்ககிட்ட வேலை பார்க்க கூட குதிச்சு செத்து போகலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னானா. இல்லை அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் வந்து பொதுவில் வந்து ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு வெறித்தனத்தில் சிலர் ஒவ்வொரு பல மாதிரி விஷயங்களுக்காக என்ன செய்கிறாங்க, மற்றவங்கள்ட்ட தனிப்பரிதர்கிட்ட அப்படி கீழ்ப்படிதலோடு அப்படி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வேஷம் தான். அது கீழ்ப்படிதல் நம்ம அதெல்லாம் முழுமையாட்டு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அவன் வந்து ஜெர்மானியன் தான் உலகத்திலே உயர்ந்த இனம், அதான் ஆள வைக்கணுன்ட்டு அவன் அப்படி ஹிட்லர் அப்படி ஒரு படையை சேர்த்து வச்சுருந்தார். அவ்வளோ பெரிய கடைசி நேரத்தை அவர் தூக்கிட்டு சாகக்கூடிய சூழ்நிலைக்கு கடைசியில் போனார். அப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சு போச்சு. அப்போ தனி மனிதருக்கு தனி மனிதருக்கு இப்படி கீழ்ப்படுகிறாங்க. பிற சிலர் இயக்கத்துக்காக இப்போ என்ன சொன்னால் அதை கேட்பாங்க, இயக்கம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஒரு சில இயக்கங்கள் நம்முடைய இந்திய நாட்டிலையும் சரி தான், உலகத்துலையும் சரி தான். உலக அளவில் வன்முறை இயக்கமும் இருக்குது, நல்ல சமூக சேவை இயக்கம் இருக்குது. அது சொல்லுறது அப்படியே கேட்டு கீழ்ப்படியவங்க இத்தனை பேர் இருக்காங்க. அது சொல்லுறது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி சிலது மதத்தில் ஆச்சாரத்தில் நான் மதம் சொல்லுறது அப்படியே கேட்பாங்க. வெஜ்ஜுனா வெஜ்ஜு தான். இப்போ நீங்கள் குஜராத்தில் போய் நீங்கள் சில ஊரில் போனால் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா உங்களுக்கு வீடே கிடையாது, தரவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ போய் பார்க்கலாம். நான் ஒரு குஜராத்தில் ஒரு 6 மாவட்டத்துக்குலாம் போயிருக்கேன். அங்கே வந்து வீடே தர மாட்டாங்க. நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் வேறு சாப்பிடுவீங்களா, சாப்பிடுன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு வீடே கிடையாது. நீங்கள் வீடே வாங்க முடியாது. அப்படிலாம் ரொம்ப இடங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதனுக்காக அப்படியே ஒரு வைராக்கியம் காட்டக்கூடியவங்க கீழ்ப்படியவங்க இருக்காங்க. தனி ஒரு கொள்கைக்காக அப்படி ஒரு இருக்காங்க, கீழ்ப்படிஞ்சு அதுக்கு பணிஞ்சு இருக்கக்கூடிய அப்படி இருக்காங்க. இப்படி பல விஷயங்களுக்காகலாம் அப்படி மனிதனுடைய கீழ்ப்படிதல் இப்படி இருக்குது. அதனால் நமக்கு என்ன ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குமா? இருக்காது. அது ஒரு ஒரு வெறித்தனத்துக்கு தான் அது வழியாக இருக்கும். நம்ம வந்து நம்ம இங்கேயே நம்ம ஒரு கலெக்டரை அப்படி சுட்டுக்கலாங்கல்ல,
நம்ம வாஞ்சியில் வந்து ஒரு கலெக்டர் சொன்னாங்க, வெள்ளைக்கார கலெக்டரை சுட்டு கொண்டாங்க. அது கூட ஒரு 10 பேர் இருந்து அவங்க சீட்டு போட்டிருக்காங்க. சீட்டு போட்டு அவனை கொல்லுங்க. அவர் வந்து ஜாதி வேற்றுமை இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு பெண்ணை வந்து குழந்தை பிரசவத்துக்காக கஷ்டப்பட்டு வீடே இருந்திருக்கு. குறிப்பிட்ட வழியில் கொண்டு போனோம். அங்கே உடம்பு நின்றுருக்காங்க, இந்த தெருவா வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய குதிரையில் ஏற்றி வெள்ளைக்காரர் அது கலெக்டர், அவர் குதிரையில் ஏற்றி ஆஸ்துறை கேள்விப்பட்டிருப்பீங்க, பாளையங்கோட்டையில் கல்ற சமாதானபுரத்தில் அங்கே கல்ற இருக்குது. அவர் கல்ற ஒரு பீடெல்லாம் வச்சுருக்காங்க மிலிட்ரி லைன் சர்ச்சில். அவர் வந்து அந்த அவருடைய சொந்த குதிரையிலே அவர் ஏற்றி கொண்டு போய் அவர் வந்து சேர்த்துருக்காரு. ஆனால் இது தவறான விஷயம். நம்ம தெருவில் வந்து இன்னொரு ஒரு குறைந்த ஜாதி ஒரு பெண்ணை இந்த வழியாக அழைச்சி கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க 10 பேர் சேர்ந்து செங்கோட்டையில் 10 பேர் சேர்ந்து அவங்க சீட்டு போட்டிருக்காங்க. 10 பேரும் என்ன நினச்சாங்கன்னா நம்ம பேர் விழான்ட்டு 10 பேர் போடுறோம்ல, அதனால் எப்படி நம்ம பேர் விழாது, யாராவது நம்ம ஒருத்தவங்க சுடணும் கலெக்டரை. அவர் இன்னும் மணியாச்சி போயிட்டுருக்காரு, மனைவி 2 பிள்ளையோட போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியிலேருந்து மணியாச்சி போகும்போது மணியாச்சி ஸ்டேஷனில் வச்சு அவர் கலெக்டரை அந்த வாஞ்சிநாதன் அப்படி சுட்டு கொள்கிறான். அது இன்ன வரையும் அதை வந்து ஒரு வீரமாட்டு யாரும் அங்கீகரிக்கலை. அவர் வீரன்னு சொல்லி சொன்னாலும் கூட எந்த கலெக்டரும் அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் கலெக்டர் இல்லை. அப்போ அந்த கலெக்டருக்கு வந்து சரின்னா அப்புறம் இந்த கலெக்டர் தான் ஒருத்தர் போட்டு தள்ளிடுவானே. அதனால் யாருமே அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன் தான், நல்ல பண்ணவரை அப்படி பண்ணாங்க. அதனால் அது சுதந்திர போராட்ட நேரங்கனால அது ஒரு போராட்ட இதில் செய்தாங்க, நாட்டுப்பற்றில் செய்தாங்கன்னு அது அப்படி சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு தனி மனித விருப்பங்களுக்காக சில கொள்கைக்காக இவங்க சமுதாயத்தை காக்கணுக்காக அதுக்கும் சில கீழ்ப்படிஞ்சு அப்படி இருக்காங்க. நம்முடைய இனம் அதை காப்பாற்றணும், நம்முடைய பண்பாடு இதை காப்பாற்றணும், இப்படி சிலர் அப்படிலாம் இருக்காங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படிலாம் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் மனிதன் வெறித்தரத்துக்கு தான் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த கீழ்ப்படிதல் எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் கடவுள் எப்போதும் அடிமைத்தன கீழ்ப்படிதல் அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் பரந்த மனமாக உள்ளவர். அவர் வந்து நமக்கு குறுகிய வட்டத்துக்கு அவர் கொண்டு போகவே மாட்டார். அவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லக்கூடியவரில் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிதுங்க. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றதாழ்வே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் எல்லாம் நன்மைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், நல்லதுக்கு கீழ்ப்படுகிறோம், மற்றவருக்கு நல்லது நினைக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் எல்லாருக்கும் அதனால் எந்த அளவுக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிஞ்சால் அதனால் ஒரு கஷ்டம் வரும். ஒரு அரசியல் தலைவருக்கு கீழ்ப்படிதா அது இன்னொரு இவருக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு தீவிரவாதிக்கு அடிபணிஞ்சு அந்த தீவிரவாத கும்பலுக்கு நம்ம கட்டுப்பட்டு அந்த இயக்கத்துக்கு நாம் இணைஞ்சி நம்ம அதில் கீழ்ப்படிஞ்சு நம்ம இருந்தால் அதன் மூலம் நமக்கு கொள்ளை இந்த மாதிரி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படி வந்து சேரும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும்போது நமக்கும் பிரயோஜனமாக, இந்த உலகத்து மக்களுக்கு நாம் பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நாம் நடத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இன்னும் சிலர் நாம் மனச்சாட்சி தான் கீழ்ப்படிவோம் அப்படிம்பாங்க. அவங்க வேறு எதையுமே சொல்ல மாட்டாங்க, நாம் மனச்சாட்சி கீழ்ப்படிவோம். அதனால் பைபிளும் சொல்ல தான் செய்யுது, நீங்கள் மனச்சாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அன்னியில் பைபிள் சொல்லுது. ஆகையால் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்னு வேதம் சொல்கிறது. நான் வந்து கீழ்ப்படுகிறது சிலர் என் மனசாட்சி சொல்ல நான் கேட்பேன், என் மனசு கரெக்டாக தானே சொல்லும் அப்படி சொல்லுவாங்க. பைபிளெலாம் படிக்கணும்னா அது எதுக்கு படிக்கணும், அதெல்லாம் படிக்காண்டாம். என் மனசாட்சின்னு ஒன்று சொல்லுங்களா, என் மனசாட்சி நல்லது எது அதுக்கு தெரியும், அது சொல்ல தான் கேட்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் மனசாட்சி சொல்லுறது எப்போவுமே நமக்கு சரியாக இருக்காது. அது நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறுலாம் அது பேசும். நமக்கு வறுமை இருக்கும்போது அதுக்கு தக்கவாறு பேசும், என்ன கொஞ்சம் ஆதாயம் வரணுமே அதுக்காக பேசும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கவாறு பலம் இருக்கும்போது அதை மனசாட்சி ஒரு மாதிரி பேசும். நம்ம பலவீனமாக இருக்கும்போது அந்த மனசாட்சி வேறு மாதிரி பேசும். அப்போ மனசாட்சி நம்ம வந்து ஒரு கருவியாட்ட நம்ம இடப்பட்டு வைக்கவே முடியாது. மனசாட்சிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்து மட்டும் நம்ம காரியங்களை நாம் வெற்றிகரமாக கொண்டு போக முடியாது. நாம் கீழ்ப்படுகிறது மனசாட்சிக்கு மாத்திரம் இல்லை, நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதுக்கு ஒரு முன்மாதிரி அவர் காட்டினார். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு முன்மாதிரியை காட்டினார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் அதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தார்னா, அவர் வந்து தம்மைத்தாமே தாழ்த்தி அவர் சிலுவை பரியந்தம் அவர் வந்து மனுஷர் சாயலாக இருந்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு அவருடைய கீழ்ப்படுதலை அவர் காட்டினார். நம்ம ஒரு தேவன் என்ற எண்ணத்தில் அவர் இல்லாமல் அவர் தன்னை அவ்வளோ தாழ்த்தி அவள் கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்தாலும் என்ன ஆதாயம், நமக்கு உலகம் முழுவதுக்கு அவர் ரட்சிப்பை நமக்கு பண்ணி தந்தார். அவருடைய கீழ்ப்படிதலாம் அநேக இடத்துல நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் உடம்புல அகம் இருந்தால் நம்ம யாருக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்மளோட பலம் இருந்தால் அது ஒரு வீக்காக இருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்போமா? நமக்கு நல்ல பலமாக இருக்குது, இந்த ஒரு ஒல்லியாக இருக்கான் அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம வந்து அவனுக்கு பணிஞ்சிருனா இருக்க மாட்டோம்.
ஒரு அதிகாரி, நம்ம ஒரு மேலதிகாரி நம்மளோட அறிவு குறைவாக தான் இருப்பார், நமக்கு கீழே இருப்போம், நமக்கு அறிவு இருக்கும். ஆனாலும் நம்ம அதிகாரிக்கு அவனுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியாக தீரணும். ஆனால் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். இவருக்கு என்ன தெரியுது, இவருக்கு ஒன்றும் தெரியலையே. அவர் நம்ம ஒரு பாஸ்டர் இருப்பார், பாஸ்டருக்கு கூட பைபிள் ரொம்ப இருக்காது, இவருக்கு ரொம்ப தெரியும். ஆனால் அது பாஸ்டராக இருக்காமல் அதிகமாக இருக்க முடியுமா? அவர் 30 வருஷம் பாஸ்டராக இருப்பார். அவரும் அந்த பொறுப்பு பெரிய அதிகாரத்துக்கு இருக்க, அதிகாரத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம மதிக்கணும். அது இப்போ வேதம் கற்றுத்தர இதுதான். அதிகாரமுள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம மதிக்கணும். அப்போ நாம் எப்போவுமே நம்முடைய பலமோ நம்முடைய மாம்சீகமோ நம்முடைய அறிவோ எதுவோ இல்லை, நாம் எப்பொழுதும் கீழ்ப்படியணும். அதாவது ஒருவரில் ஒருவர் மேன்மையாக எண்ணக்கிடணும். அதான் பைபிள் நமக்கு எப்பவும் கற்றுத்தரக்கூடியது. நம்ம மற்றவங்களை எல்லாருமே நாம் மேன்மையாக தான் நம்ம எப்பவும் எண்ணணும். அதான் ஆண்டர்கிட்ட போகும்போது நம்ம வந்து முழங்கால் போடுறோம். எதுக்கு? 6 அடி மனுஷன் அவன் ஒரு 1.5 அடி அவன் குறைச்சிடான். இடுப்பால் வர ஒரு 3 அடி, அதுக்குள்ள முழங்காலுக்கு கீழே வர ஒரு 1.5 அடி போயிடுச்சு. அப்போ அவன் 4.5 அடி ஆயிடுவான். ஒருத்தர் முழங்கால் போடும்போது அவன் 4.5 அடி குட்டையாச்சு. அப்போ உங்களோட நான் கம்மி தான். உங்களுடைய சமூகத்தில் வரும்போது நான் 6 அடிக்கு ஆளு கூட கிடையாது, நான் 4.5 அடி தான். அப்போ கீழே தாழ்ந்துட்டேன், உங்கள்கிட்ட தாழ்த்திட்டேன். அந்த கீழ்ப்படிதலை காட்டுறது தான் நம்ம முழங்கால் படையதை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம முழங்கால் பட முடியும், முழங்கால் வலின்னு நம்ம சொல்கிறோம். அநேகருக்கு முழங்கால் வெளியே இருக்காங்க. ஆனால் வந்து முழங்கால் போட்டுறவங்களுக்கு அதோட சுகம் நல்லா தெரியும். நீங்கள் அந்த முழங்கால் அப்படி தானே, முழங்கால் போட்டு ஜபிக்கிறவங்களுக்கு அது சுகமாக இருக்கும். அந்த இடமே அப்படி சுகமாக இருக்கும் அந்த முழங்காலில். நீங்கள் இருந்து பாருங்கள் தெரியும். அப்படி இல்லைனாலும் ஒரு தலையை வச்சாது இப்போ கஷ்டமாக இருந்தாலும் அப்படி பண்ணி நம்ம ஜபம் பண்ணி பழகி எப்போ தரையிலே முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு சிறந்த ஒரு பயிற்சி. ஆண்டவர் அதான் நம்ம சொல்கிறாரு. கை தட்டி பாட்டு படி சொல்கிறாங்க. 20 நிமிஷம் பேப்பரில் போட்டு விடான் துடுக்கு. 20 நிமிஷம் தொடர்ந்து கை தட்டினா ப்ரெஷரே வராதான். அப்படி வந்து போட்டுவிட்ருக்காங்க. அப்படி இப்படி உள்ளங்கையில் அப்படி எல்லாம் அதிர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாமே கடவுளை அது எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும் துணிங்க, என்ன உங்களை கைகளை வாரத்தையும் உயர்த்தி துணிங்க அப்படிங்காங்க. எதுக்கு? கையெல்லாம் அப்படி தூக்கி அப்படி இல்லை பண்ணுறதுல நமக்கு பயிற்சி, அப்படி பயிற்சி கிடைக்கி, லங்ஸ் எல்லாம் நல்லா விரியும். அப்போ நம்ம கையெல்லாம் நம்ம உயர்த்தி நம்ம ஆராதிக்கணும், இப்போ பாட்டு படிக்கணும், கை தட்டணும், அப்படி பல காரியங்கள் நம்ம எல்லாம் செய்யணும். ஆகே பைபிளில் போட்டிருக்கு எல்லாமே நம்ம லேட்டாகவும் நினைக்க கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு ஆழமான இது இருக்கும், நமக்கு நன்மை எல்லாம் இருக்கும். நம்ம அதுக்கு உங்களை சத்தத்தை உயர்த்தி படிங்க, வாயிலை திறந்து படிங்க அப்படி சொல்லி நம்ம வந்து நம்ம மனசுக்கு உழைச்சிட்டே நம்ம யாரும் அப்படியே சிலர் அப்படியே வாயில் வச்சே அப்படி படிப்பாங்க, பாமாலை பாட்டை படித்தாலும் படிப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம உள்ளத்திலிருந்து படிக்கணும், முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும். அன்பு உருன்னு சொல்கிறாங்களோ அதை போல் அப்படி நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம முழு மனசோடு நம்ம எல்லாம் செய்யும்போது, நம்முடைய முழுமையாக நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக அவர் ஆசிரியப்பார். முழுமையாக கீழ்ப்படிதல் எப்படி? என்னால் ஒன்றும் முடியாது, அந்த அளவு தான். இப்போ நம்மளை கையை கெட்டி வச்சுருக்கான், நம்ம எதாவது பேச முடியுமா வருதுன்ட்டு கெட்டி வச்சுட்டு ஒருத்தன் வந்து கிட்ட ஒரு கையில் ஒரு ஆயுதத்தையோ ஒரு துப்பாக்கியோ ஒரு பெரிய அருவாயோ வச்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசுகிறான். நம்ம எதாவது பதில் பேசுவோமா? அவன்கிட்ட கையிட்ட போகணும் வெட்டிடுவான் அப்படின்னு தெரியும். கை கெட்டி வச்சுருக்கு, பேசுவோமா? பேச மாட்டோம். அப்போ கீழ்ப்படுத்தலாம் அப்படி தான். என்னால் முடியாது. ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது அப்படி தான். ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியும் போது இதே கட்டத்தில் நம்ம இருக்கணும். என்னால் எதுவும் முடியாது ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட ஒப்புடுக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களையும், உங்களை தனிப்பட்ட காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள் எதுனாலும் அவர் நமக்கு நிறைவேற்றி நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். ஆனால் எப்போதும் நம்ம ஆண்டவருக்கு நமக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஜெயம் தருவார். இந்த வேளையிலும் இந்த வாய்ப்பை தந்த அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி சொல்லி பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் டீச்சிங் அடிப்படையில் இருந்தாலும் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா விளங்கிச்சு. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். எல்லா விதமான டேஸ்ட்லேயும் பிரசங்கத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். தப்பானதை தான் கேட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொன்ன நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹிட்லர் தானே ஒரு நாட்டு கேட்குறாரு, நீ நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவியா? ஹிட்லர் தனக்கு கூட இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படிவியா? ஆமாம் நான் கீழ்ப்படிவேன். அப்படியா? கீழ்ப்படிவியா? ஆமாம் நான் கீழ்ப்படிவேன். அப்படின்னானா? நான் கிணத்துல விழுனாலும் கீழ்ப்படிஞ்சிருவியா? ஆமாம். அங்கேருந்து ஆற்றுக்குள்ளே சாடுனாலும் நான் சாடிடுவேன். அப்படியா? இப்படி ஒரு கீழ்ப்படினா அப்படின்னு ஹிட்லர் நினச்சிருப்பார். ஆனால் கீழ்ப்படியக்கூடியவன் நினச்சான், வாங்கிட்டு இருக்கிற விட கிணத்துக்குள்ளே விழுந்து தீக்குள்ள விழுந்து என்ன செஞ்சிடலாம், செத்துடலான்னு நினச்சானா. இப்படியும் சில ஆட்கள் இருக்காங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, கீழ்ப்படின்னு அமைதியாக சொன்ன நினைச்ச மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க.
நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒரு கதை. ஒரு தகப்பனார் தன்னுடைய மகன்கிட்ட உட்கார்ந்துருக்கும் பொழுது, தகப்பனார் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மகன் கிட்ட இப்படி இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தானா. அப்போ உட்காரு நீ அதில் அப்படின்னாரான். யார் சொல்லுங்களேன்? தகப்பனார் பையன்கிட்ட சொல்லி யார் உட்காருப்பான்னா. இப்படியே தான் நிற்பான். சில படியில் அப்படியே நிற்கும் பார்த்து கேடா உட்காரு, நான் உட்காராது, படு நான் படுக்காது, சும்மறினா சும்மா இருக்காது, வாயை பொத்திக்கிட்டுனா வாயை பொத்தாது. இது வீட்டில் உள்ள பிள்ளைகள் மட்டும் இல்லை, சபையில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போது தகப்பனார் உட்காருன்னா உட்கார மாட்டான், பக்கத்தில் உட்காந்து இப்படி இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்திருக்கான். இந்த தகப்பனார் சொன்னாராம், இல்லை பேசாமா நீ இன்மணி நின்னன்னு வச்சுக்கோ, நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னாராம். மிரட்டின உடனே டபக்குன்னு பயந்து பக்கத்தில் நினச்சிட்டான் பிள்ளை. உட்காந்துட்டான். தகப்பனார் சொன்னாராம், பரவாயில்ல, அமைதியாக சொன்ன நினைச்ச மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிற நீ. நிறைய பேர் அமைதியாக சொன்ன நினைச்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதிகாரத்தில் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்போ அதிகாரப்படுத்தி உன்னை அடிப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ பயந்து கேட்குறேன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அதே பையன்கிட்ட மகன் சொல்கிறா, அப்பாக்காரர் பேசுகிறாராம். அவன் தான் மகன் சொன்னானா, நான் நீங்கள் சொன்னபடி உட்கார்ந்துருக்கேன், என் உள்ளத்தில் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி நான் இப்போ உட்காந்துருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்தில் என்ன செஞ்சிட்ருக்கேன், நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்னா அவ்வளோ பெருமை அவனுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அவள் கீழ்ப்படுதலுங்கிறது வெளியே காட்டுகிற அந்த செயல்பாடு மட்டுமில்லை, எங்கேருந்து வரணும், உள்ளத்துக்குள்ளேருந்து கீழ்ப்படியணுங்க. அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சால் தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தில் அவர் பேசினார். கீழ்ப்படியணும், மன விருப்பத்தோடு கீழ்ப்படியணும். இவன்கிட்ட இருக்கிறவரை செத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு கீழ்ப்படிச்சிட்டு இருக்கோம் பயத்தினால, அதில் வெறுப்பில் கீழ்ப்படிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ உள்ளத்தில் இருந்து கீழ்ப்படியணும். சரீரமும் மனமும் ஒன்று போல் செயல்படணும். பயத்தினால நினைச்சக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் யாரு? தேவன். அவர் யாருங்க? தேவன். அவர் ஏன் மனுஷனா அந்த பூமிக்கு வந்தார்? தேவன் ஏன் மனுஷனா பூமிக்கு வந்தார்? தேவன் என்று ஒரு இருந்தால் அவருக்கு எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற வழியை காட்டுவதற்காக தான் மனுஷனாக வந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் மனிதனானார். அவன் என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஒரு மனிதன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை, பிதாவுக்கு ஒரு மனிதன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை, இறைவனுக்கு ஒருவன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்து விட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. குருவே வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கத்து தந்திருக்கிறாரு. தேவனே மாமிசமாகி வந்து கத்து தந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்துல கற்றுக்கொண்ட அந்த கீழ்ப்படிதலை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். நம்ம கீழ்ப்படுகிறோமா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? முதல்ல கீழ்ப்படுகிறது இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறது இல்லை. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுது இல்லை. அதிகாரிகளுக்கு வேலைக்காரங்க கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல் இல்லை. சபையில் தேவ மனிதர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒருவருக்கொருவர் அன்பினாலே கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியில் ஒழுங்காக இருந்தால் தான் மேல்படிக்க நினைச்ச முடியும், போக முடியும். வேதம் அப்படி சொல்லுகிறது. அது ஒரு அருமையான ஒரு வார்த்தை, கீழ்ப்படிதல். அடுத்தால சொன்னார், நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு நினச்சி என்ன செய்யாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமமானவனா? 600 பேருக்கு சமமானவனா. ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமமானவன்? 600 பேருக்கு சமமானவன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமமானவன்? 1000 பேருக்கு சமமானவன். கரங்களை தட்டி எத்தனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஒரு ஆள் 1000 பேருக்கு சமமானவன். அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு மனிதன் என்று வேதமே சொல்லுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் நிமித்தம் மனிதர்களுக்கு கீழ்ப்படியணும். அவர் சொன்ன வார்த்தையுடைய கருப்பொருள் தான். தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் நிமித்தம் தேவன் என்னெல்லாம் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் மனிதனுக்கு கீழ்ப்படியணும்.
இயேசுநாதர் தேவன். அவர் பூமிக்கு மனிதனாக வந்த பொழுது அவர் தேவன் என்கிற ஒருவரை சுட்டி காட்டி அவர் கீழ்ப்படிந்து கொண்டே வருகிறதை பார்க்குறோம். ஏன்? அவர் மனிதனாக இருந்த பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அவரை பல விஷயங்களில் தவறாக கீழ்ப்படுத்துவதற்கு இந்த மனித சமுதாயம் பல விதங்களில் அவருக்கு போராட்டத்தை கொடுத்தது. பக்தி சமுதாயம் போராட்டத்தை கொடுத்தது. விசுவாசிகள், தேவ பக்தி உள்ளவர்கள் அவருக்கு எதிராக பல காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படியுவதுதான் முக்கியம் என்பது குறித்து உறுதியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து காட்டினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறதா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு எதிராக எழும்பி வருகிற பிரச்சனைகளை இந்த வேத வசனம் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாம் உற்சாகமாக முழித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனை வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பினார்கள். தட்டி எழுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் நோக்கி சொன்னார், நீ இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. நீ சத்தம் போடாத, அமைதியாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் எப்படி சொல்லியிருப்பார் என்று நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஏய் ஏய் இறையாத, அமைதியாரு அப்படி சொல்லியிருப்பாரா? இறையாத, அமைதியாரு அப்படி சொல்லியிருப்பாரா? எப்படி சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிங்க? ஏய் அப்படி சொல்லியிருப்பாரா? இறையாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா? எப்படி? ரெண்டாவது சொன்னதை ஒரு அதில் பார்க்கலாம். ரெண்டாவது சொன்னது தான் ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இறையாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிடுவோம். வீட்டில் தான் ஒரு பிரச்சனை வருது, வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருது, பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு பிரச்சனை வருது, அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் அதை எப்படி கையாளுவீர்கள்? நமக்கு எதிராக ஒரு ஆள் எழும்பி வருதுங்க, காற்றை போல கடலை போல வருது. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒழுங்காக இருந்துக்கோ, சத்தம் போடாதான்னு நினைச்சக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது காற்றும் கடலும் அப்படியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதான்னு அது என்ன செய்யணும்? கொஞ்சம் வேகமாக அடிக்கும், நம்மளை அலக்காக தூக்கி கொண்டு ஏதோ உடம்புள்ள காட்டுக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ செஞ்சுட்டு போயிடும். புசல் காற்று அப்படி தானே தூக்கி போட்டு போயிடும். அதே சமயத்தில் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரதர், சிஸ்டர் நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க, ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியாக எரியம்மா, தம்பி கொஞ்சம் அமைதியாக எரி, இப்படி பேசும் பொழுது நிச்சயமாகவே அந்த காற்றும் கடலும் எப்படி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததோ அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு கீழ்ப்படியும் என்று நான் நம்புகிறேன். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் காற்றையும் கடலையும் போல பாருங்கள், இறைச்சல் போட்டால், கூவினால், சத்தம் போட்டால் இனிமேல் எப்படி போடக்கூடாது? இந்த இறைச்சலையும் கூவுறதையும் விட்டுட்டு அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருந்ததுனாங்க அது அமைதியாக இருக்கும். நீங்கள் கூச்சல் போட்டிங்கன்னா அது எப்படி அமைதியாக இருக்கும்? நிறைய பேர் கூச்சல் போடக்கூடிய அந்த காற்றையும் கடலையும் போன்ற பிரச்சனைகள் இவர்கள் போடுகிற கூச்சல் அது என்ன செஞ்சிருது? அதிகமாகிடுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உங்கள் பிரச்சனையை கையாளும் போது அமைதியாக கையாளுங்க. அல்லேலூயா. சாந்தமாக கையாளுங்க, அன்பாக கையாளுங்க. அந்த காற்றையும் கடலையும் போல நீங்கள் என்ன செய்யாதீங்க? இறையாதீங்க, கொந்தளிக்காதீங்க, கத்தாதீங்க. ஒரு அல்லேலூயா இருக்க பார்க்கலாம். அவன் தேவனுக்கு பாருங்கள், ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவன் அமைதியாகத்தான் அந்த பிரச்சனைகள் என்ன செய்வான்? அவன் கையாளுவான். நீங்கள் அப்படி உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும்? கையாளணும். அப்படி கையாளும் பொழுது நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள்?
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பதை அங்கே காட்டுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதை அங்கே காட்டும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற காற்றும் கடலும் கண்டிப்பாக என்ன செய்யும்? உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. இதுவரை கீழ்ப்படியலைன்னா இனிமே பாருங்கள், காற்றும் கடலையும் பார்த்தல்ல, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இறையாதே, அமைதியாக இரு. கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தம் போடாதே, சாந்தமாயிரு. யாருக்கு? உங்களுக்கு தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இறைஞ்சா சத்தம் போட்டால் ஆண்டவர் இப்படி தான் சொல்லுவார். நீங்கள் சத்தம் போட்டால் உங்களுக்கு நீ ஆண்டவர் சொல்லுவார், நீ இறையாதம்மா, சத்தம் போடாதம்மா. ஐயா சத்தம் போடாத, எப்படி இரு? அமைதியாக. அல்லேலூயா. அப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் காலுக்கு கீழே என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அது யார் கீழ்ப்படிய செய்கிறாருன்னா தேவன் செய்கிறார். அதனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால இது கீழ்ப்படியுது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் இனி நினைச்சக்கூடாது, இறையக்கூடாது. எப்படி இருக்கணும்? அமைதலாக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, நிறைய விஷயங்கள் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கீழ்ப்படியக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் முதல் விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அமைதலாக இருந்தால் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தால ஒரு விஷயத்தை நீங்கள் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இங்க வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசு என்ன செய்தாராம்? சத்தம் போட்டாரு. பிசாசு என்ன செஞ்சது? கீழ்ப்படிந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பிசாசு பிடித்த ஒரு கிரியைகளோட ஒரு மனிதன் நம்மகிட்ட பேசும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இங்க இயேசு கிறிஸ்து பேய்கிட்ட சொல்றாரு, பேசாம இவனை விட்டு போ. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதே மாதிரி பேசாம இவனை விட்டு போ. அங்க ஆண்டவர் பிசாசுகிட்ட சொன்னாரு. நம்ம யார்கிட்ட சொல்லணும்? நம்மக்கிட்ட பிசாசு மாதிரி வரக்கூடிய ஆள்கிட்ட அமைதியாக சொல்லணும், உள்ள சொல்லணும். பேசாமல் இவனை விட்டு போ, இவன் மூலமாக என்ன செய்யாத, சண்டைக்கு வராத, இயேசு நாமத்தில் பேசாமல் நீ போ அப்படின்னு உள்ளத்தில் அமைதியாக சொல்லணும். உள்ளத்தில் சொல்லக்கூடிய சத்தம் வெளியே கேட்குமா? கேட்காது. அமைதியாக சொல்லணும். அப்போது அங்கே சத்தம் போட்டது யார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு. சத்தம் போட்டது யாரு? சத்தம் போட்டது யாரு? அசுத்த ஆவி. அவ சத்தம் அதிகமாக இருந்துட்டாரு, அசுத்தாவி எங்க இருக்குன்னு செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் 2 பேர் ஒரு வாக்குவாதம் பண்ணுகிறீங்க அல்லது ஏதோ ஒன்று கோபத்தில் பேசுகிறீர்கள், சத்தம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே என்ன இருக்கு? அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 2 அசுத்தாவி சேர்ந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பரிசுத்தாவியானவர் ஒரு அசுத்தாவி இருந்துச்சுன்னா கூட விடுதலை கிடைச்சிடும். 2 அசுத்தாவி மாதிரி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? விசுவாசிக்கு அவிசுவாசி என்ன செய்யாது, வித்தியாசமே தெரியாது. மீன் கடையில் அதிகமாக பார்க்கலாம், இன்னும் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம், ரோட்டங்களெல்லாம் பார்க்கலாம். சில சமயம் விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் சண்டை போடுறத பார்த்தா எப்படி இருக்கும்?
பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்? அசுத்தாவி உள்ள ஆக்கிரமித்து வச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம வீடுகளில் கூட இந்த மாதிரி சத்தம் போடக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கும். நம்ம கொஞ்சம் அமைதியாக போனால், அவர் சொன்ன மாதிரி கையை கட்டிக்கிட்டு ஆண்டரும் மித்தம் இப்படி அமைதியாக இருந்தால் அசுத்தாவி என்ன செய்யும்? ரொம்ப சத்தம் போடும். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன நினைப்போம்? நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப சத்தம் போடுது போலுக்கு, நாம் 2 சத்தம் போடுவோம் அப்படின்னு நினச்சி நாம் 2 சத்தத்தை போடுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? அங்கிட்ட இருந்த அசுத்தாவி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டுன்னு அர்த்தம். அது யாருக்கெனவே கூடு விட்டு கூடு பார்க்குற ஆவி, சரிதானா? எங்கே இருந்தும் எங்கே என்ன செய்யும்? தாவிரும். அது யார் மூலமாவது வந்து தாவிரும். அதுக்கு நிறைய சான்றுகள் என்கிட்ட இருக்குது, நேரடியாக பார்த்தது, இப்போ சொல்ல நேரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து அது சத்தம் போடுறதுன்னு நம்ம நினச்சக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அதாவது சவுண்டாக பேசுகிறது வேறு, சத்தம் போடுறது வேறு. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. சவுண்டாக பேசுகிறது வேறு, சத்தம் போடுறது வேறு. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், சத்தம்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, கத்துதல்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் சத்தம் போடுறீங்களா கத்துறீங்களான்னு அது உங்களுக்கே தெரியும். சத்தம் போடுறது வேறு. இந்த பைபிளில் சத்தம் போடுறதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சத்தம் போட மாட்டீங்க, என்ன செய்வீங்க? கத்துவீங்க. ஏன் இப்படி கத்துற, நீ ஏன் கத்துற, இப்படி வந்துடும். அதனால் நம்ம வந்து கத்துதலாகிய சத்தத்தை ஒரு நாள் நினைச்சக்கூடாது, போற்றவே கூடாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அமைதியாக பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை ஏத்தால இருக்கிற அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? பேசாமையே போயிருங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட பேசவே செய்யாது, அதுக்கப்புறம் வாயே திறக்காது, பேசவே செய்யாது. நீங்கள் ரொம்ப கத்தி சத்தம் போடுறதுனால தான் அந்த அசுத்தாவி என்ன செய்யுது? உங்களை விட மேலே கத்தி சத்தம் போடுது. அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? கத்தவே கூடாது. அல்லேலூயா. அசுத்தாவின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அமைதியாக இருதயத்துக்குள்ளே போ இயேசு நாமத்தில், இவனை விட்டு போ இயேசு நாமத்தில், இவனை விட்டு போ இயேசு நாமத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தேவனுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்த பொழுது தேவனுக்கு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுத்த பல பாடங்களிலே இதுவும் ஒன்று என்பதை நாம் மறந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் வந்தார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கும்படி தேவன் இந்த பூமிக்கு வந்தார்னு வேதம் சொல்லுது. அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல நமக்கு யார் கீழ்ப்படிவா? காற்றும் கடலையும் போன்ற மனிதர்கள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் கீழ்ப்படிய வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. அமைதியாக பேசணும். அசுத்தாவிகள் பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டு அலறினாலும் நாம் அமைதியான செய்யணும். இவனை விட்டு வெளியே போன்னு உள்ளத்துலன்னு சொல்லலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் வெளியே கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம். தைரியம் இல்லாதவங்க உள்ளுக்குள்ளன்னு செய்யுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆவிகிட்டலாம் பேசும் பொழுது அந்த ஆவிகள் எதிர்த்து பேசும். போ இவனை விட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஏன் இவனை விட்டு போகணும், நான் ஏன் இவனை விட்டு போகணும், நீ அசுத்தாவி போ வெளியே அப்படின்னு பார்த்து சொல்லுவார். நீனே அசுத்தமான ஊழியக்காரன் தான், உன்னை பற்றி நான் சொல்லட்டா அப்படின்னு சில அசுத்தாவி கேட்டுரும். நிறைய இடங்களில் சம்பவிச்சிருக்கிறது. அதனால் நிறைய பேர் பேய் விரட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. சில ஆட்கள் பேய் விரட்டினா நம்மளை என்னமோ சொல்லிடுவோன்ட்டு கழுத்தை பிடிச்சி திருக்கி காற்றை பிடிச்சி திருக்கி வாயில் அடி கொடுத்து பேச விடாமல் பண்ணுவோம். அது அடி வாங்கிட்டு போ அப்படியே தான் கூடயே தான் இருக்கும். ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான விஷயங்கள். அதனால் உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக உத்தரவு கொடுக்கலாம், அமைதியாக நீங்கள் பேசலாம். அந்த அவைகள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அல்லேலூயா. நீங்கள் முதல்ல தேவன் சொல்லுகிற வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிஞ்சா காற்றும் கடலும் அசுத்தாவியும் உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்கள் கீழ்ப்படியலைன்னா இவைகள் உங்களுக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. கீழ்ப்படியலைன்னா நீங்கள் ஒரு ஆத்துமாவை கூட என்ன செய்ய முடியாது? ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. வேதம் சொல்லுது, நம்ம முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இப்படி தான் நடக்கணும்னு இந்த இடம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம்.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? பாருங்க, பவுல் கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? கலாத்திய ஊரில் உள்ள, நாட்டில் உள்ள, சபையில் உள்ள விசுவாசிகள் கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத விசுவாசிகளே, புத்தி இல்லாத கலாத்திய சபை மக்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவில் உங்களை மயக்கினவன் யார்? அல்லது உங்களை மயக்கினது எது? இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்திற்கு கீழ்ப்படியலைன்னா அவன் எங்கேயோ என்ன செய்திருக்கிறான்? மயங்கி இருக்கிறான். ஏதோ ஒன்று அவன் என்ன செய்திருக்கிறது? மயக்கி இருக்கிறது. சத்தியத்திற்கு எதிராக அவன் செயல்படும்படி ஏதோ ஒன்று அவனை மயக்கி இருக்கிறது. ஏதோ ஒன்றில் அவன் மயங்கி இருக்கிறான். அதனால என்ன சத்தியத்தை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். அதனால தான் பவுல் கேட்குறாரு, கொஞ்சம் கூட அறிவு இருக்காப்பா? புத்தி இல்லாதவர்களே, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. அதே கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் திருப்பி கொடுங்க, 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சத்தியத்தின்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை யாரோ நீ செஞ்சிருக்கா? தடை செய்திருக்கிறா. உன்னை தடை செய்தவன் யாருப்பான்னு கேட்குறாரு. நீ நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? சபைக்கு போவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, நிலமும் பண்ணுவாங்க, சத்தியத்துக்கு நினைச்ச மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்கங்க. சத்தியத்தை சொன்னால் அவங்களுக்கு பிரதர் சொன்ன மாதிரி 2 பக்கமும் கருக்குள்ள பட்டயம் பார்த்தீங்களா, அது அங்கேயும் இங்கேயும் வெட்டின உடனே காயப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இது சத்தியம் அல்லவா? கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லை. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இருந்திருக்கு. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், நீ யார் உன்னை மயக்கினா? எந்த சபை விசுவாசி, எந்த நண்பர்கள், அல்லது உன் மனைவி மயக்கினாடா, உன் புருஷன் மயக்கினானா, அல்லது பணம் மயக்கியதா, உன் வேலை மயக்கியதா, எது உன்னை மயக்கியது? யார் உன்னை மயக்கினது? இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. யார் உன்னை இப்படி செஞ்சது? யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாருங்க செஞ்சுருப்பாங்க? சத்தம் சொல்லுங்களேன். சத்தியத்திற்கு ஒருத்தன் வளர முடியாமல் அவன் மயங்கி கிடக்கிறான், அல்லது மயக்கத்தில் கிடக்கிறான், அல்லது தடை செய்யப்பட்டிருக்கான, யார் செஞ்சிருப்பா? பிசாசு தான் செஞ்சிருப்பான். எப்படி செஞ்சிருப்பான்? யாருக்கு உள்ளேயோ இருந்து அவன் செய்வான். அல்லேலூயா. தனியாக நின்னவன் செய்கிறதே இல்லை. யாருக்கு உள்ளேயா இருந்து தான் அந்த தடையை உண்டாக்குவான். எந்த மனிதனுக்குள்ளாக இருந்து தான் அவன் தடையை உண்டாக்குவான். சர்ப்பத்துக்குள்ள போய் தான் அவன் தடையை உண்டாக்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குள்ளேயாவது போய் தடையை உண்டாக்குவான். இது பிசாசினுடைய ஒரு சுபாவம். இங்கே இந்த விசுவாசிகள் சாதாரணமான ஒரு விசுவாசிகள் கிடையாது. பவுல் இவ்வளோ வருத்தப்படுவதற்கு காரணம், இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் சாதாரண விசுவாசிகள் கிடையாது. நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாசிங்க பார்க்கலாம். இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகளா? நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இந்த சபையில் பவுல் எழுதுகிறார், ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. 4ஆவது அதிகாரத்தில் அந்த 15வது வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இந்த 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலோ அரோசியாமலோ தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அவன் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவன் ஆரம்பத்தில் சுவிசேஷத்தை அவன் அறிவித்தானோ. சத்தியத்தை முதல்ல சுவிசேஷமாக அறிவிக்கிறான். சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது பலவீனத்தோடு பவுல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்யலை? அசட்டை பண்ணலை, வெறுக்கலை. ஒரு தேவதூதனை போல பவுல் என்ன செஞ்சாங்களா? ஏற்றுக்கொண்டார். அதாவது சுவிசேஷத்தை சத்தியமாக அறிவிச்சார். தேவதூதனை போல ஏற்றுக்கிட்டாங்களாம். பலவீனம் இருக்கும் பொழுது கூட இவன் ஒன்றுக்காவாதவன் என்று அவனை ஒதுக்கி தள்ளலை, அசட்டை பண்ணலை. என்னை நீங்கள் அப்படி ஏற்றுக்கிட்டீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று. விசுவாசிகள்
கண்களை பிடுங்கி கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு எப்படி இருந்தாங்களா? அவ்வளவு வைராக்கியமாக இருந்தாங்களா? யாருக்கு? ஏங்க சத்தமாக சொல்லுங்க. பவுலுக்கு கண்ணில் ஒரு சின்ன குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடோடு அவன் ஒழித்துக்கு வந்தான். என் குருடன் போக்கத்தவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கலை. பவுலுக்கு தன்னுடைய கண்களை பிடுங்கி கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசிகள், இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. நாம கொடுப்போமா? நாம கொடுப்போமா? ஆனால் கண்ணை பிடுங்குவோம். கண்ணை கொடுக்க மாட்டோம், கண்ணை பிடுங்குவோம். அவ்வளவு வைராக்கியம் விசுவாசிகள். அவரே சொல்கிறார் பாருங்க, நீங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா என்னன்னாலும் எனக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? தந்திருப்பீங்க. ஆமாம், கண்ணையே நீங்கள் பிடுங்கி தந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டால் நீங்கள் எனக்கு தராமையாக இருப்பீங்க? ஏங்க உங்கள்கிட்ட தாங்க கேட்குறேன். உங்கள்கிட்ட பணம் கேட்டால் நீங்கள் தராமல் இருப்பீங்களா? தருவீங்க. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, செய்யாமல் இருப்பீங்களா? செய்வீங்க. எவ்வளோ பேர் செஞ்சுருக்கிறீங்க, சந்தோஷமான விஷயந்தான். முடிந்ததை செய்கிறீர்கள் கிறிஸ்து நிமித்தம். அவன் இப்படி இவங்க கண்ணு கூட பிடிங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. நீங்கள் நிறைய சேவா விசுவாசிகள் அப்படி தான் இருக்குது. கண்ணெல்லாம் பிடிங்கி கொடுத்துரும். நம்மகிட்ட இருந்தவங்க பூரா கண்ணை பிடிங்கி கூட நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? தந்திருப்பாங்க. அப்படி இருந்தவங்க தான். கண்ணை கேட்டாலும் தந்திருப்பாங்க, காதை கேட்டாலும் தந்திருப்பாங்க, ஹார்ட்டை கேட்டால் கூட நினைச்சிருப்பாங்க, தந்திருப்பாங்க. அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க தான். பவுல் சொல்கிறார், இப்படி கண்ணை பிடிங்கி தரக்கூடிய அளவில் இருந்தீங்களாம்மா நீங்கள், சகோதரா நீங்கள் இருந்தீங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. வாசிங்க பார்க்கலாம். அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். சாட்சியா இருக்கிறேன். அடுத்த வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே, உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? உங்களுக்கு சத்ருவானேனோ? சத்ருவானேனோ? கண்ணை கூட பிடிங்கி தரதுக்கு ஆயத்தமாக இருந்த நீங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யறீங்க? சத்ருவாக்கி கம்ப தூக்கிட்டு வாரீங்க. அல்லேலூயா. கண்களை பிடுங்கி தருவதற்கு ஆயத்தமாக இருந்த நீங்கள் சத்தியத்தை பேசும் பொழுது கம்ப தூக்கிட்டு அடிக்க வாரீங்க. என்னை எதிரியா பார்க்கீங்க, சத்ருவா பார்க்குறீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் ஒன்றை சத்தியத்துக்கு எதிராக நான் பேசியிருக்கிறேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சத்தியத்திற்கு விரோதமாக கீழ்ப்படியும்படி யார் உங்களை மயக்கினது? எது உங்களை மயக்கியது? எது உங்களை தடை செய்தது கேட்குறாரு. இந்த விசுவாசி கண்ணை பிடுங்கி தந்தார். இந்த விசுவாசி கார் வாங்கி தந்தார். இந்த விசுவாசி 10 ஏக்கர் நிலத்தை தந்தார். இந்த விசுவாசி 50,000 தந்தார், 1 லட்சம் தந்தார், 10 லட்சம் தந்தார். சந்தோஷம். ஆனால் சத்தியத்தை சொல்லும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? சத்ருவாக நினைக்கிறீர்கள், எதிரியாக நினைக்கிறீர்கள், விரோதியாக நினைக்கிறீர்கள், பகைக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களை நான் என்ன நினைக்கிறது, என்ன சொல்கிறது? நீங்கள் இருக்கீங்க, எல்லாத்தையும் தந்துடுறீங்க, சத்தியத்தை சொன்னால் மட்டும் சத்தியத்துக்கு எதிராக போராடுதீங்க, சண்டைக்கு வரீங்க. அப்போ உங்களை என்ன நினைக்கிறது? உங்களை என்னங்க நினைக்கலாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நல்லவங்க நினைக்கிறதா, கெட்டவங்க நினைக்கிறதா? அவர் சொல்கிறாரு, வாசிங்க பார்க்கலாம். அதே கலாத்திய 4ஆம் அதிகாரம், கலாத்திய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும்னு நான் வேதனைப்படுறேன். மறுபடியும் கற்ப வேதனைப்படுங்க. ஏற்கனவே ஒன்று பெற்று எடுத்தாச்சு, மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக வரமாட்டாங்க. மறுபடியும் ஒன்றால் எனக்கு என்ன உண்டாகுது? கற்ப வேதனை உண்டாகுது. அடுத்த வசனம். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியினால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? சந்தேகப்படுறேங்க. முதல்ல நல்ல விசுவாசின்னு நினச்சேன், இப்போ என்ன செய்கிறேன்? சந்தேகமாக இருக்கு எனக்கு. நீ நல்ல விசுவாசியா, கள்ள விசுவாசியான்னு? நீ ஒரிஜினல் விசுவாசியா, டூப்ளிகேட் விசுவாசியான்னு? நீ ஆவிக்குரிய விசுவாசியா, மாம்சத்துக்குரிய விசுவாசியா? சந்தேகமாக இருக்குது, சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா?
சத்தியத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியாததுனால. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது முக்கியமான ஒரு அனுபவம். தேவன் நம்மை கீழ்ப்படிய செய்வதற்கே நம்மை விட வலிமை உள்ளவர்களிடத்திலே கொண்டு போய் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். நம்மை விட வலிமையானவர்களாக இருப்பார் அவர்கள். அங்கே பொறுமையாக இருப்போம், நிதானமாக இருப்போம், வாய் திறக்க மாட்டோம். எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போன உடனே சண்டியம்லாம் வாயை பற்றிட்டு அமைதியாக இருக்கிறார்களோ, அதே போல் நம்மை விட வலிமையானவர்களிடத்தில் நம்ம அமைதியாக இருப்போம், வாய் பேச மாட்டோம். கற்றுத்தருகிறார், அமைதியாக இரு, கீழ்ப்படி, பேசாத, செயல்படுன்னு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா தெய்வமே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து தாய் தகப்பன் என்கிற அருமையான அந்த குடும்பத்தில் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தேவ நிமித்தம் எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவ நிமித்தம் என்பதை விட சத்தியத்து நிமித்தம் நீங்கள் எல்லா மனுஷருக்கும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. அப்படி கீழ்ப்படிந்தால் வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்கு எதிராக வர காற்றும் கடலும் அடங்கி நிற்கும். உங்களுக்கு எதிராக போராட்டத்தை உருவாக்குகிற பிசாசுகள் அடங்கி நின்று ஓடிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகள் நமக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரி தனக்கு மேலுள்ள அதிகாரிக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழே உள்ளவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். பெற்றோரிடத்தில் இருந்து நம்ம வாழுகிற, நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு கீழ்ப்படியும், பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. எழுப்பி நிற்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, கீழ்ப்படிதல் எவ்வளோ உன்னதமான ஒரு அனுபவம். அதை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நீர் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தீர். ஆண்டவரே, தேவரீர் மாம்சமானீர், மனிதனாக பிறந்தீர். தேவனுக்கு மனிதன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தும்படியாக, பிதா என்னை விட மேலானவர், என்னிலும் மேல் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்ல நான் கீழ்ப்படுகிறேன், அவர் சொல்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற முறையிலே எங்களுக்கு அதை கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, கற்றுத்தந்தீர். நாங்களும் எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறீர், கர்த்தராகிய இயேசு நீர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உமது நிமித்த மனிதர்களுக்கும் சத்தியத்தின் நிமித்த மனிதர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எதற்கு கீழ்ப்படியணும், எதற்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதை வேறுபடுத்தி காட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, கீழ்ப்படுகிறதே போல ஒரு நடிப்பு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சபையில் இருந்தாலும் தேவ நிமித்தம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே, ஒரு தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வாய் தந்தபடி போடுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளிலிருந்து வல்லமை புறப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. நீர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது பிசாசுகள் ஓடியது. நீர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது மரித்தவன் எழுந்தான். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடந்ததப்பா. அப்படிப்பட்ட மகிமையான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம், சத்தியத்தை படிக்கிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆண்டவரே, ஆனால் நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறதுனாலே நாங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பில்லை. என் மனைவி எனக்கு கீழ்ப்படியவில்லை, என் கணவன் எனக்கு கீழ்ப்படியவில்லை, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியவில்லை, எனக்கு கீழே இருக்கிறவர்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரே, பல வருடங்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவில்லை? காற்றையும் கடலையும் போன்று எழும்பி வருகிற பிரச்சனை உள்ள மனிதர்கள் எனக்கு ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்? பிசாசுகளை போல எழும்பி வருகிற மனிதர்கள் எனக்கு கீழ்ப்படிய ஏன் மறுக்கிறார்கள்?
நான் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாததினாலே, நாம் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இவைகள் எல்லாமே நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது எல்லாம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கும் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லமை. அப்பா உங்க